அப்புறம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குற ஒரு 10 பேர் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எடிட்டரோட சொந்த கதை. அந்த கதையை 2000 எடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படிதான் தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் ஒரு 18+ படம் தான். முடிஞ்ச அளவுக்கு சென்சார் பண்ணி சொல்லிடுறேன். இருந்தாலும் இந்த 18 வயசு கீழே இருக்கீங்க இல்லையா, நீங்க பார்க்காம இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இந்த படத்தை பசங்க பாக்குறாங்களோ இல்லையா, பொண்ணுங்க கண்டிப்பா பார்க்கணும். ஒரு பொண்ணு தனியா இருந்தா இந்த சமுதாயம் அந்த பொண்ணை எப்படியெல்லாம் பார்க்கும், எப்படியெல்லாம் நடத்தும், அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருன்றதுதான் இந்த படம். இதுல இன்னொரு ஒன்லைன், ஒரு பையன் இருக்கான்ல, டீனேஜ் பையன், அதாவது வளர்ற பையன் வச்சுங்க. அவன் பருவம் அடையும் போது அவனுக்கு என்னென்னலாம் தோணுது, எப்படிலாம் நடந்துக்கிறான்றதும் இந்த படத்தோட கதை. ஒண்ணு இல்லைங்க, படத்தோட ஹீரோ ஒரு 13 வயசு சின்ன பையன். அவனை விட ஒரு 10-12 வயசு பெரிய பொண்ணை லவ் பண்றான், அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. எடிட்டரோட கதைன்னு சொன்னேன் பாருங்க, அது இந்த சின்ன பையலோட கதை தான். மறுபடியும் சொல்றேன், 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காது. இந்த இத்தாலியில நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வேர்ல்டு வார் 2. அப்ப படத்தோட ஹீரோ இருக்காரு. அவருக்கு அவங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி தந்திருக்காரு. அந்த சைக்கிளை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம சின்ராஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. நேரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறாரு. என்னடா சைக்கிள் வாங்கிட்டியா, சரி வா, இன்னில இருந்து எங்க கேங்ல நீ சேர்ந்துக்கோ, உட்காரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி உட்கார வச்சிடறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு நடந்து வருது. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காருல, மிலிட்டரியில ஒர்க் பண்றாரு. இந்த வேர்ல்டு வார் 2 நடக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக அவங்க போயிட்டாரு. அதனால ஹீரோயின் தனியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா தான் இந்த 4 பசங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவங்களோட வாத்தியார். டெய்லி ஹீரோயின் இதே டயத்துல இந்த இடத்துக்கு வருவாங்க. இவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறாரு. பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. யாரா அந்த பொண்ணு இப்படி இருக்கேன்னு சொல்லி அவங்க மேல காதலே வந்துருச்சு. ஹீரோ மட்டும் கிடையாது, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம மெலனாவை பார்த்து சொல்லு விடுவானுங்க. அப்ப ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிடுவோம்னு சொல்லி இவங்க நடந்து போய்கிட்டு இருக்க பின்னாடியே இவனுங்களும் போறானுங்க. கொஞ்சம் தூரம் ஆன பிறகு ஹீரோயினை விட இன்னொரு இடத்துல சுத்தி வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து இன்னொரு தெருல உட்காந்துடுறாங்க. அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்கணும் எல்லாருமே ஹீரோயின் தான் பாக்குறாங்க. அது முடிஞ்சதும் கிளாஸுக்கு போறானுங்க. இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. இவருக்கு சரியா காது கேட்காது போல, அதனால இவங்க பொண்ணை வச்சு இவனுக்கு என்னென்னமோ சொல்லி கலாய்க்கிறானுங்க. ஆனா அவருக்கு கண்டுக்காமே விட்டுறாரு. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். பார்த்தா நைட் அவனுக்கு தூக்கமே வரல. மெலனாவோட ஞாபகமாவே இருக்கு. அவங்கள உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு நைட்டு மெலனா தான் கூட இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறான். பருவம் அடைஞ்சதுனால சில சிலம்பு வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பீச்ல குளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப சேட்டை குடிச்சவங்க என்ன பண்றாங்க பாரு, எங்களோட பிரைவேட் பார்ட்டை அளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போக அங்க இருக்கிற ஒருத்தன் சொல்றான், நேத்து நான் மெலனா வீட்டுக்கு பக்கத்துல போனேன், அவ வெளியே வந்தா, என் கையில காசை கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொன்னா, நானும் வாங்கிட்டு வந்தேன். அப்ப அவ ட்ரெஸ் இல்லாம இருந்தா, அதை நான் பார்த்தேன்னு சொல்றான். அது போக இவனுக்கு இந்த பிரைவேட் பார்ட்லாம் அளந்து பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோ மட்டும் சின்னதா இருக்குன்னு சொல்றான். ஏய், பேண்ட் போட்டவனுக்கு தான்டா பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவி விட்டுறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, கிளாஸை கட் அடிச்சுட்டு மெலனா வீட்டுக்கு போறான். அங்க போய் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உட்கார மெலனா கூப்பிட்டு சிகரெட் வாங்கிட்டு வர சொல்றான். பார்த்தா இதெல்லாம் கனவு. அது முடிஞ்ச பிறகு ஹீரோ என்ன யோசிக்கிறானா, நாம சின்ன பையனா இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆளா மெச்சூரா நடந்துக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவளோட பேண்ட்டை எடுத்துட்டு போய் டெய்லர் கடையில கொடுத்து தைக்கிறான். அந்த டெய்லர்காரன் அப்பாவோட ஃப்ரெண்டா இருப்பான் போல, அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறாரு. தெரிஞ்ச அவங்க அப்பா சமத்தி அடிக்கிறார். என்னடா பொம்பளை சோப்பு கேக்குதா, எனக்கு தெரியும்டி நீ ஏன் இதெல்லாம் இப்படி பண்றேன்னு, உன் வயசுலாம் கலந்தா நான் வந்திருக்கேன், ஒழுக்கமா இருக்கிற வழிய பாருன்னு சொல்லி அடிச்சு விட்டுறாரு சாமி. ஆனா ஹீரோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பெரிய ஆளுங்க மாதிரியே முடிய வெட்டிக்கிறான். பப்ளிக்ல அதே மாதிரி நடந்துக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோவோட வேலை என்னன்னா, டெய்லி மெலனா வீட்டுக்கு போக வேண்டிய அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கும். அது வழியா ஏறி அந்த வீட்டோட செவத்தை பிடிச்சு உள்ள எட்டி பாக்குற. பார்த்தா மெலனா ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு தன்னோட புருஷனை நினைச்சு. அந்த பாட்டு ஹீரோ பிடிச்சு போக நேரா ஒரு கடைக்கு போயிட்டு அதே பாட்டை கேட்டு வாங்கிக்கிறான். அடுத்த நாள் ஆக ஹீரோ ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். நீ ஒன்னும் பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறான். ஆனா அதை கொடுக்கறதுக்கு பயந்துட்டு அந்த லெட்டரை கடல்லே தூக்கி போட்டுறான். வழக்கம் போல மெலனாவை ஃபாலோ பண்றான். ஆனா இந்த தடவை அவங்க எங்கதான் போறாங்கன்னு பார்த்தே அவனு சொல்லி பின்னாடியே போறான். கிளாஸுக்கு போகாம. பார்த்தா இவங்க ஒரு வீட்டுக்கு போறான். அங்க போய் கதவை தட்டுறான். மேல இருந்து ஒருத்தன் சாவியை கீழே தூக்கி போறான். அதை எடுத்து திறந்துட்டு உள்ள போறாங்க. இத பார்த்ததும் ஹீரோவுக்கு மெலனா மேல ஒரு தப்பான எண்ணம் தோணுது. ஆனா அது யாருன்னா நம்ம மெலனாவோட அப்பா. இவங்க 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்றாங்க. மெலனா எதுக்கு இங்க வராங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக மருந்து கொடுக்க வருவான். அதை ஹீரோ பாத்துறாரு. இதுக்கு போய் நம்ம இவ்வளவு தப்பா நினைச்சிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு நாள் நம்ம மெலனா ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருல, போருக்கு போனார்ல, அவர் செத்து போயிட்டாருன்னு நியூஸ் வந்து. இது கேட்டதும் மெலனா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இருந்தது ஒரே ஒரு ஆள், அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. ஆல்ரெடி மெலனா
அந்த சமுதாயம் எப்படி பாக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். வெறும் போயிட்டாருன்னா அங்க இருக்கணும் எல்லாரும் குஷியாயிருவாங்க. இதான் சாக்குன்னு சொல்லி எல்லாரும் கட்டி பிடிச்சு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை அந்த சான்ஸை பயன்படுத்திட்டு கட்டி பிடிக்கலான்ட்டு வராரு. பின்னாடி இருக்கிற ஒருத்தாளு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் போய் கட்டி பிடிச்சுக்கிறான். இப்படியே போக ஒரு நாள் மெலனாவை பத்தி எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு லைப்ரரியில உட்காந்து. அப்ப ஹீரோ அங்க இருக்க. ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயிட்டு அவங்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதுல எசிட்டு போய் வச்சிடறான். இந்த பொம்பளை எல்லாம் ஹேண்ட்பேக் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். அங்க போய் ஒண்ணு கடிச்சு வச்சிடறான். மோசமான பையன் இருந்தாலும் இப்படி பழிவாங்க கூட. இதுக்கப்புறம் நேரா சர்ச்சுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னன்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் பெரிய ஆளாயிரும். அது வரைக்கும் நீங்க மெலனாவை நல்லா பார்த்து நான் பெரிய ஆளான பிறகு நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பாத்துக்கிறேன். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் தினமும் வந்து உங்களுக்கு நான் மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா வேண்டாம். இப்படியே போக ஒரு நாள் ஹீரோ மெலனா வீட்டுக்கு போறான் பகல்ல. அப்ப அவங்களோட துணியை காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இன்னர் இருக்கும், அதாவது சட்டியா. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். நைட்டு அதை வச்சும் சில சிலம்பச வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெய்லி இதே மாதிரி பண்ண ஒரு நாள் காலையில அவங்க அப்பா அதை பாத்துறாரு. நம்ம ஹீரோட சேட்டையை பாருங்க, அந்த சட்டியை மூஞ்சில போட்டுட்டே தூங்கி இருக்கான். அவங்க அப்பா வந்து மெதுவா அதை எடுக்கிறாரு. என்னடா இதுன்னு பாத்துட்டு ஹீரோவை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹீரோவை எங்கேயுமே நீ போக கூடாதுன்னு சொல்லி வீட்லயே போட்டு பூட்டி வச்சிடுறாரு. அந்த ரூம்ல காத்து போகாது, சாப்பாடு சரியா கிடைக்கல. இதனால ஹீரோ உடம்பு சரியில்லாம போயிடுறான். மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அதனால அவங்க அப்பா அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போக இவன் வீட்லயே இருக்கனால இப்படி இருக்கான், இவனை கொஞ்சம் சுதந்திரமா அடுங்கன்னு சொல்ல அவரும் வெளியே அனுப்பிச்சு வச்சிடறாரு. சந்தோஷமா கிளம்பி போறான். இப்படி போக ஒரு நாள் நம்ம மெலனாவோட அப்பா இருக்காருல்ல, அவர் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு ஒரு லெட்டர் வருது. பார்த்தா அவங்க மகளை பத்தி தப்பா எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததை அவங்க அப்பா கடுப்பாயி வேலையை ரிசைன் பண்ணிட்டு மெலனாவை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாரு. இப்போ அவங்க ஹஸ்பண்டும் இல்ல அப்பாவும் இல்ல, அதனால ரொம்ப வருத்தமா இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய ஆம்பளைங்க மெலனா கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு வருமானமே கிடையாது, இவங்க வாழ்றதுக்கு இதைத்தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்களும் ப்ராஸ்டிடியூட்டா மாறிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய ஆளுங்க டெய்லி மெலனா வீட்டுக்கு வந்து போறானு. ஒரு சில பேரு சண்டே போட்டுக்கிறானு. குறிப்பா ஒரு டாக்டர் இருப்பான். அந்த டாக்டர் ஏன் வரானா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும்ல, அதுக்காக மருந்து கொடுக்க தான் வந்திருப்பான். ஆனா அப்பதான் ரெண்டு பேருக்குள்ள சண்டை பயங்கரமா நடந்து போயிடும். அப்ப அந்த டாக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, அவங்க போலீஸ கூப்பிட்டு வந்து என் புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, இதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இப்ப கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி மெலனா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். நேரா கோர்ட்டு கூட்டு போயிடுறான். அங்க போனா எல்லாரும் மெலனா மேல செம்மையா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. குறிப்பா லேடிஸ், எப்படி இவளுக்கு 2 வருஷம் தண்டனை கிடைச்சிரும், நல்லா அனுபவிச்சுட்டு வரட்டுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு மெலனாவுக்கு ஆதரவா ஒரு வக்கீல் வாதாடுறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னேன்ல அவங்க அப்பாவுக்கு மருந்து கொடுக்க வரும், அதற்காண்டி தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, மத்தபடி எங்க 2 பேத்துக்குள்ள எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிடுற ஜட்ஜ் அவங்களை விடுவிச்சிடுறாரு. ஆனா அந்த வக்கீல் காசு வாங்கி இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா மெலனா கூட ஒரு நாள் ராத்திரி தங்கிடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோ ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம மொட்டை மதன் மாதிரி அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க. திடீர்னு அங்க இருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த மரக்கலை உடஞ்சு இவர் கை கால்லாம் செம்மையா அடிபட்டு இருக்கு. ஆனா அதோட சர்ச்சுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தான்ல, அவரை போய் இந்த தடவை செம்மையா திட்டி விட்டுறான். அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவளை நல்லா பாத்துக்கன்னு தானே சொன்னேன், நீ அது கூட பண்ண மாட்டிட்ட அப்படின்னு சொல்லி அந்த கடவுளோட கை இருக்குல்ல அதை உடச்சு விட்டுறான். இப்ப நீயும் என்ன மாதிரிதான், இப்படி இருந்தா எப்படி வலிக்கணும் உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு எங்க பார்த்தாலும் மெலனா ஞாபகம் தான் வருது. படம் பார்த்தாலும் சரி, கிளாஸுக்கு போனாலும் சரி, மெலனாவோட உருவம் தான் வருது. அதுவும் ஒரு கட்டத்துல அந்த டீச்சரை பார்த்தே சொல்லு விடுறான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த ஊர்ல போர் நடக்க ஆரம்பிக்குது. அதுல மெலனாவோட அப்பாவும் செத்து போயிட்டாரு. இப்ப அப்பாவும் கிடையாது, அவங்க புருஷனும் கிடையாது. இதனால தன்னை ஓப்பனா காட்டிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ப்ராஸ்டிடியூட் மாதிரி. அவங்க லுக்கையும் பப்ளிக்ல மாத்திக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு நாள் பப்ளிக்ல போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் எடுத்து வாயில வைப்பா. அதை பத்த வைக்கிறதுக்கு நிறைய பேர் வருவானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நிறைய பேர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ வருத்தமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அவரோட மனசு தாங்க முடியல. அதனால ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டே விழுந்துடுறான். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு கோயிலா தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அப்பா இருக்காரு, கரெக்டா கண்டுபிடிச்சு, ஏய் என்னன்னு எனக்கு தெரியும், இவனை என்கிட்ட விடு, இவனை சரி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி அந்த ஊர்ல ப்ராஸ்டிடியூட் இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு ஆள்கிட்ட போய் விட்டுறான். ஆனா ஹீரோ மெலனாவை நினைச்சே அவங்க கூட பழகுறான். இதனால ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல இந்த ஆசையெல்லாம் போகுது. ஒரு நாள் இவங்க வேர்ல்டு வார் 2ல வின் பண்ணிடுறாங்க. அதனால அந்த ஏரியாவே கலகலன்னு ஹீரோவும் சந்தோஷமா வரும். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம மெலனாவை எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து செம்மையா அடிக்கிறாங்க. மூஞ்சியெல்லாம் ரத்த காயமா இருக்கு. ஏன்னா இவங்க ப்ராஸ்டிடியூட்டா மாறிட்டாங்கல்ல, அதனால இவங்க மேல ஆசைப்பட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்களோட புருஷன் எல்லாரும் அவங்க கிட்ட போயிட்டு வரானு. இதை பிடிக்காம தான் மெலனாவை போட்டு செம்மையா அடிப்பாங்க. ஹீரோ மனசோடைஞ்சு போய் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றான். இதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தன்னை மறைச்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதை ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ மெலனாவுக்கு ஒரு பாட்டு பிடிக்கும்ல, அந்த கேசட்டை கூட ஹீரோ வாங்கி வச்சிருந்தாங்க, அதை தூக்கி எறிஞ்சிடறான். கொஞ்சம் கொஞ்சமா மெலனாவை மறந்துடுறான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம மெலனாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவர் திரும்பி வந்துடுறாரு. அங்க தாக்குதல் நடந்தது உண்மைதான், ஆனா அதுல அவரோட கை மட்டும் தான் போயிருந்து. இவர் நேரா வீட்டுக்கு போக
போக அங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க. என்னன்னா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்லையா, அதனால இந்த போர்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அங்க வந்து ஃப்ரீயா தங்கிக்கிறாங்க. அங்க போயிட்டு தன்னோட ஒய்ஃபை பத்தி கேட்க எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோ நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்களும் சரி கண்டுபிடிச்சு சொல்றோம்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. வெளியே வந்துட்டு ஹீரோ 2-3 பேர்ட்ட விசாரிக்க தன்னோட பொண்டாட்டிய பத்தி தப்பா சொல்றாங்க. இதனால அவங்களுக்குள்ள பெரிய சண்டை நடந்து அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு அவர் வீட்லயே போய் தூங்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. யாரா அவன் லெட்டர் தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லி இவரும் பின்னாடியே போய் பார்க்க அவன் ஓடிடுறான். லெட்டரை பிரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ நடந்த உண்மை எல்லாத்தையும் எழுதியிருக்கான். அந்த மாதிரி உங்க ஒய்ஃப் கெட்டவங்களாம் கிடையாது, நல்லவங்க தான். அந்த ஊர்ல இருக்கவங்க தான் அடிச்சு துரத்தி விட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி லெட்டர்ல அட்ரஸ் எழுதி வைக்கிறான். இதை படிச்ச மெலனாவோட ஹஸ்பண்ட் நேரா அங்க போய் மெலனாவை திரும்பி கூப்பிட்டு வந்துடுறாரு. எந்த ரோட்ல ஹீரோனை அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்களோ அதே ரோட்ல தன்னோட ஹஸ்பண்ட் கூட வராங்க. எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்காரு. இந்த தடவை ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைச்சிருது. அந்த பொண்ணு யாரு இவங்களை ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறாங்கன்னு சொல்ல ஹீரோ ஒன்னும் சொல்லாம அப்படியே விட்டுற. ஒரு நாள் நம்ம மெலனா காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு வர யார் யார் ஹீரோயினை அடிச்சாங்களோ இப்ப எல்லாரும் ஹீரோயினை மதிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. வாமா காய்கறி வேணுமா, இந்தாமா ஃப்ரீயாவே எடுத்துட்டு போன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எந்த சமுதாயம் ஹீரோயினை தப்பா பார்த்துச்சோ இப்ப அதே சமுதாயம் ஹீரோயினை மதிக்க ஆரம்பிச்சு இவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க அதை தெரியாம கீழே போட்டு விட்டுறாங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றாரு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க தடவையா மெலனோட கையை டச் பண்றோம். அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வு வருது. இதுக்கப்புறம் ஹீரோயின் அதை வாங்கிட்டு கிளம்ப ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறான். அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. குட் லக் மெலனான்னு சொல்ல அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதோட படத்தை முடிக்கிறாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் படத்தோட பேரை கேள்விப்பட்டதும் போஸ்டர் பார்த்ததும் கொஞ்சம் அப்படி இப்படி படமோ நினைச்சேன். ஆனா படம் பார்த்த பிறகுதான் தெரியுது இது எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். குறிப்பா பொண்ணுங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஆரம்பத்துல நல்ல பொண்ணா இருந்த ஹீரோயின் என்னதான் ஊரே அவங்கள ரசிச்சு பார்த்தாலும் தன்னோட நடத்தைய மாத்தாம கண்ணியமா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வேற சான்ஸே இல்லைன்னு சொல்லிதான் இந்த சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. ஆனா அப்படி நடந்தும் கூட அவரோட ஹஸ்பண்ட் அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இது போக நம்ம எடிட்டருக்காகவே இந்த படத்தை நான் பேசினேன். சும்மா சொன்னீங்க, சும்மா அவர் கலாய்க்கறக்காண்டி தான் இப்படி சொன்னேன். ஆரம்பத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு படம் போடணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் வழக்கம் போல நம்ம எடிட்டரே சூஸ் பண்ண விட்டுறலாம்.